ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த லிபரேஷன் ஆஃப் சீதா. இதை எழுதினவங்க வால்கா. இது வந்து வால்கா அப்படின்றது அவங்களோட பென் நேம், ஓகேவா? ஆக்சுவலாக அவங்களோட நேம் போபுரி லலிதா குமாரி. இவங்க ஒரு ப்ராமினன்ட் தெலுங்கு ஃபெமினிஸ்ட் ரைட்டர், நாவலிஸ்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்லேட்டர். எஸ்ஸேஸ் கூட இவங்க எழுதுவாங்க. பட் டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்குக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. முக்கியமாக விமென்ஸ் வாய்ஸ், நிறைய வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மெத்தலாஜிக்கல் விமென்ஸை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுற விதமாக இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும், ஓகேவா? ஒரு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிற மாதிரி இருக்கும். ராமாயணாவில் சீதா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இது வரைக்கும் ஓப்பனாக எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ராமாயணத்தில் வரக்கூடிய மற்ற ஃபீமேல் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு நடந்தது எல்லாமே இன்ஜஸ்டிஸாக இருந்தாலும் அது எல்லாமே அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு இல்லையா? மேல் டாமினேஷன் நிறைய இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் டிவைனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு. நம்ம அதை பெருசாகவே எடுத்துக்கல. மென் வந்து விமனை பனிஷ் பண்ணாலும் அவங்க காட், அவங்களுக்கு அந்த பார் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அது தப்பு அப்படின்றது தான் இவங்க சொல்ல நினைக்கிறாங்க. ஒரிஜினலாக இதை தெலுங்கில் தான் எழுதினாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கு வெர்ஷனில் 2016 இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஒர்க் இவங்களுக்கு ஒரு நல்ல நேம் அண்ட் ஃபேம் கெயின் பண்ணுச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு ரீஇன்டர்பிரிட்டேஷன் தான். கிளாசிக்கல் மித்தான இந்த ராமாயணத்தை அவங்க ரீஇன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க விமனோட பெர்ஸ்பெக்டிவில் இருந்து, ஓகேவா? ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது மெத்தலாஜிக்கல் ஃபிக்ஷன் அண்ட் ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சர் அந்த கேட்டகரிக்குள்ளே வருது, ஓகேவா? ஸோ மித், ஃபிக்ஷன், சோஷியல் கமெண்ட்ரி இது எல்லாமே பிளெண்ட் பண்ண மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. இந்த நாவலை வந்துட்டு ப்ராப்பராக அவங்க வந்து ஒரு சாப்டர்ஸாக டிவைட் பண்ணாமல் பட் ஒரு ஆர்கனைஸ்டு வெர்ஷனில் தான் எழுதியிருக்கிறாங்க. சீதாவோட ஜேர்னியை சொல்கிற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் விமன் அவங்க மீட் பண்ணுற மாதிரி, லைக் அகல்யா, சூர்பனகா அண்ட் ரேணுகா. இந்த மாதிரி 3 விமன் அவங்க மீட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அதர் விமனையும் அவங்க மீட் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் அவங்க லைனாக கேட்குற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு கொஹிரன்ஸ் இருக்கும். ஆனால் சாப்டராக அதை டிவைட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ராமாயண கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஃபெமிலியராக தான் இருக்கும் இல்லையா? ஸோ சீதா இவங்க தான் சென்ட்ரல் கேரக்டர், ராமனோட ஒய்ஃப். ராமன் வந்து பிரின்ஸ் ஆஃப் அயோத்தியா. தென் அகல்யா அப்படின்ற ஒரு விமன் வருவாங்க. இவங்க வந்து கௌதமனோட ஒய்ஃப். தென் சூர்பனகா அப்படின்றவங்க வந்துட்டு இவங்களை ஒரு டீமன் மாதிரி பார்ப்பாங்க. எப்படி துரியோதனன் வந்து ராமாயணத்தில் கெட்டவனோ அவனோட தங்கச்சியும் கெட்டவங்க தானே. ஸோ அந்த மாதிரி துரியோதனனோட தங்கச்சியான சூர்பனகாவையும் ஒரு டெவில் மாதிரி பார்ப்பாங்க. தென் ரேணுகா அப்படின்றவங்க ரொம்பவே டிவோட்டடான ஒரு ஒய்ஃப். அவங்களுக்கு ஒரு கெட்டது நடந்திருக்கும், அதை அவங்க கன்ஃபெஸ் பண்ணுவாங்க. தென் ஜனகா அப்படின்றவங்க சீதாவோட ஃபாதர், ஓகேவா? அவர் கிங் ஆஃப் மித்திலையில் வந்து அவர் கிங்காக இருப்பார். அங்கேருந்து தான் ராமன் வந்து சீதாவை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. தென் லக்ஷ்மணா அப்படின்றவர் ராமனோட பிரதர். தென் ராவணா அப்படின்றவங்க கிங் ஆஃப் லங்கா. ஸோ ஸ்ரீலங்காவோட கிங்காக இருக்கிறவங்க தான் ராவணா. அவர் தான் இந்த ஸ்டோரியில் வந்து ஆண்டகானிஸ்ட் மாதிரி ஆக்சுவல் ராமாயணத்தில் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. தென் இந்திரா அப்படின்றவங்க ஒரு காட், ஓகேவா? அகல்யாவில் இருக்கக்கூடிய ஒரு காட் லைக் ஃபிகர். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சீதாவை வந்துட்டு அவங்களோட நாட்டில் இருந்து, அதாவது ராமன் கூட அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த வாழ்க்கையை வந்து அவர் சந்தேகப்பட்டதுனால, அவங்கள வனவாசம் போக சொன்னதுனால சீதா வந்து காட்டிலே விட்டுட்டு ராமன் வந்து வந்துருவார் இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸைலுக்கு அப்புறமா இப்போ காட்டில் அவங்க தனியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட மேரேஜ் லைஃப் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு டவுட்டில் அவங்க இருக்கும்போது நிறையவே இமோஷ்னல் பெயின். அவங்க வந்து அவங்கள ஏமாத்தின ராமராக இருக்கட்டும், ஏன்னா நிறைய பப்ளிக்கோட ஒப்பீனியன் அவர் கேட்டுட்டாரு. மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்றதே யோசிச்சாரே தவிர, இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கும்போது அவங்கள காட்டில் விட்டுட்டு வரும்போது அவங்களோட மென்டாலிட்டி, சீதா என்ன மாதிரியான இமோஷன்ஸ் கோத்ரூ பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க நினச்சி பார்க்கல இல்லையா? ஸோ அதை பற்றி இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. தென் அவங்களோட லைஃப் அயோத்தியாவில் சீதா இருக்கும்போது அந்த லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நினச்சி பார்க்குறாங்க. என்னதான் அவங்க ஒரு ஐடியல் ஒய்ஃபாக இருந்தாலும், அவருக்கு எவ்வளோ ஃபேத்ஃபுல்லாக லாயலாக இருந்தாலும், அவங்க மேலே சந்தேகப்படும் போது அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு மொமெண்ட் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. இந்த மாதிரி அக்னியில் அவங்கள இறங்க சொன்னதாக இருக்கட்டும், அவங்க வந்து தூய்மையானவங்க தான்ன்றது தெரிஞ்சதுக்கப்புறமும் வந்த சந்தேகம், நிறையா அவங்க காசிப்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அது எல்லாமே ராமர் வந்து லிசன் பண்ணுறாரு. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து நடந்த ஒரு இன்ஜஸ்டிஸாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நியூ வேர்ல்டு, அவங்களுக்கான ஒரு இடமா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த லோன்லினஸோட தான் நான் வளரணும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அவங்களுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி என்னோட பியூரிட்டியை கொஷின் பண்ணுற ராமரை வந்து யாருமே கொஷின் பண்ணல இல்லையா? நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண? அவங்க வந்து பியூரான ஒரு விமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவருக்காக பேசலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ஜேர்னி, நிறைய விஷயத்த அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வருது. இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும், என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னவோ அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது அந்த ராயல் வேர்ல்டை விட்டு டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி, அந்த ராயல் ஐடென்டிட்டி அவங்களுக்கு இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஓன் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ராமனோட ஒய்ஃபாக, ஜனகனோட டாட்டராக இல்லாமல் எனக்கான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு பொண்ணாக நான் யார் அப்படின்றத நான் உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பாஸ்டில் இருந்த அவங்களோட மெமரிஸ் எல்லாமே இப்போ வேனிஷ் ஆகிடுச்சு இல்லையா? அது எதுவுமே அவங்க மைண்டில் இல்லாமல் ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா பாஸ்ட்டில் வந்து ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு
வேர்ஸ்ட் மெமரீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அதை சுமந்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரோ ப்ரெசென்ட்டோ நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கான ஐடென்டிட்டியை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன புரிதல் வருது அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு மென்னா மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட அப்பாவாக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா முடிவுகளையும் மென் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சொசைட்டி வந்து கேர்ள்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீடமாக இருக்கட்டும், ரைட்ஸாக இருக்கட்டும், டெசிஷன் மேக்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றதே அவங்களுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு என்ன தான் நடக்குது, இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை விமன் எல்லாருக்குமே நடக்குதா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்னும் டீப்பாக ஃபாரஸ்ட்குள்ளே அவங்க என்டர் ஆகுறாங்க. அப்போ தான் அகல்யா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாங்க. இந்த அகல்யாவோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இவங்க வந்து பிரம்மா இவங்களை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கௌதமா அப்படின்றவங்கள இவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்திரா அப்படின்ற அந்த ஒரு கடவுள், இந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடவுள் வந்துட்டு கௌதமாவோட கெட்டப்பில் வந்து அகல்யா கிட்ட பேசும்போது நம்மளோட கணவர் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க 2 பேரும் தனியாக இருக்கிற அந்த சமயத்தில் கௌதமா வந்துருவார். ஸோ அவர் வந்துட்டு நான் தான் கௌதமா, நீ வேற ஒருத்தனோட ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள சபிச்சு அவங்கள ஒரு ஸ்டோனாக மாற்றிடுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல அவங்க எந்த தப்புமே பண்ணலை. யாரை டிஸ்கைஸ் பண்ணிட்டு வந்தாலும் உனக்கு யார் கௌதமன்றது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அவரே உடனே பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்து அவங்கள என்டையராக ஒரு ஸ்டோனாக மாற்றிடுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களால எந்த கொஷினுமே பண்ண முடியல. இப்போ இந்த விஷயத்தை வந்து அகல்யா சீதா கிட்ட நேரேட் பண்ணும்போது சீதாக்குள்ள ஒரு எம்பத்தி அண்ட் ஆல்சோ ஷாக்கிங்கான ஒரு ஃபீல் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் என்ன நடந்துச்சு, யார் மேலே தப்பு இருக்குது, எதையுமே விசாரிக்காமல் எப்படி அந்த கௌதமர் வந்து இந்திரா கிட்டேயும் பேசியிருக்கிறேன், பட் அவங்க கிட்ட பேசாமலே அகல்யாவை மட்டும் பனிஷ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சீதா பேசுகிறாங்க. எப்படி அவங்க ஈஸியாக ஒரு பொண்ணை வந்து அக்யூஸ் பண்ண முடியும், அவங்கள பனிஷ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்துச்சுன்றது கிடையாது. எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலுமே இந்த மாதிரி சஃபரிங்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண தான் வேணும். மேல் டாமினேஷன் அப்படின்றது எல்லா சைட்லேயும் இருந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு சூர்பனகா. இந்த சூர்பனகா அப்படின்றவங்க யாருன்னா, ராவணனோட தங்கச்சி தான் சூர்பனகா அப்படின்றவங்க. இவங்களோட ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ராமரை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க ராமரை பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்க கன்ஃபெஸ் பண்ணும்போது லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களோட மூக்கை வெட்டிடுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன தான் இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு, அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை இவங்க கொடுத்துருக்கலாம், இல்லை பிடிக்கல ஏதாவது சொல்லியிருக்கலாம். பட் அவங்களோட நோஸை வந்து கட் பண்ணதுனால அது ராவணனுக்கு கோவமாகி அதுக்கப்புறம் தான் அவங்க சீதாவை கடத்தணுன்ற முடிவுக்கே வருவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதை வந்து இவ்வளோ சிவியராக கொண்டு போனது ராமனும் அவரோட தம்பியும் தான் இல்லையா? ஸோ அந்த ஒரு நரேஷனை வந்து சூர்பனக்கா சீதா கிட்ட கொடுக்குறாங்க. நான் எனக்கு பிடிச்சிருக்குன்றதை சொன்னேன், ஆனால் அவங்களோட ஒப்பீனியனை சொல்லாமல் ஸ்பாட்லேயே எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ சூர்பனக்கா ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அப்போ காட் வந்து தப்பு பண்ணுறாங்களா இல்லை டெவில் தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே சீதா ரியலைஸ் பண்ணுறாங்க, என்னதான் அவங்கள டெவில்னு சொன்னாலும் ஈவல்னு சொன்னாலும் அவங்களும் ஒரு பொண்ணு. ஸோ ஒரு பொண்ணுன்றதுனால நீங்கள் ஈஸியாக அவங்கள பனிஷ் பண்ணிட்டீங்களா? துரியோதனனும் என்ன பண்ணியிருக்கணும், ராமரோடையோ இல்லைன்னா அந்த மூக்கை வந்து கட் பண்ண லக்ஷ்மணனோடையோ அவர் சண்டை போட்டிருக்கணும். ஆனால் அவருமே சீதாவை தானே கடத்திட்டு போனாங்க. மென்னோட அந்த ஒரு மென்டாலிட்டி, மேல் டாமினேஷன் அப்படின்றது வந்து மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்லையும் இருந்திருக்கு இல்லையா? அவங்களுக்குள்ள சண்டைனாலுமே அவங்க விமனை தான் காயப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் சீதாக்கு வருது. ஸோ சீதா அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரேணுகா அப்படின்றவங்கள வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த ரேணுகா அப்படின்றவங்க யாருன்னா, இவங்களை வந்து ஒரு காடஸஸ் மாதிரி தான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு முனிவராக இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு இப்போ நார்மலாக ஒரு பானையை வந்து செஞ்ச உடனே அது நல்லா தண்ணீர் நிரப்பி கொண்டு வரணும்னா அதுக்கு அது நல்லா காஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அது காயாமலே இவங்களால தண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காடஸஸ் மாதிரி இருந்த பொண்ணை சடனாக ஒரு நாள் அவங்களோட கணவர் வந்து அவங்க தூய்மையை இழந்துட்டாங்க, அவங்க காடஸஸ்க்குள்ளே அந்த தகுதி அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட பையனோட கையாலேயே அவங்க தலையை வெட்ட சொல்லி ஆணையிடுறாங்க. ஸோ அவங்க பையனுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்பா சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அவங்க அம்மாவோட தலையை வெட்டுறாங்க. ஸோ அந்த முனிவருமே அவங்களோட பையனுக்கு வந்து அதனால் நிறைய சக்தியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவரோட புரிதலுக்காக என்னோட மகன் கையாலே என்னோட தலையை வெட்ட வச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உயிர் கொடுத்தாங்க. இருந்தாலுமே அந்த உயிரில் வந்து என்னோட உருவம், என்னோட தலை எனக்கு இல்லை, வேற ஒரு உருவம் தான் எனக்கு இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னோட ஃபேட்டை டிசைட் பண்ணுறது ஒரு மென்னாக தான் இருக்குது. நான் ஒரு காடஸஸ் மாதிரி என்னை அவங்க செலிப்ரேட் பண்ணாலும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாலும் ஒரு சமயத்தில் எனக்கு பனிஷ் பண்ணணும், என்னை வந்து எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ரைட்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு மதர்ஹுட் வந்து என்றைக்குமே ஒரு விமனை ப்ரொடெக்ட் பண்ணாது. நம்ம ஒரு அம்மாவாயிட்டோம், நமக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறான், 2 பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு நம்ம உயிர் கொடுத்த அந்த ஒரு உயிரே நமக்கு வந்து எதிரியாக மாறுறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ மெயில் பார் தான் இங்கே முக்கியமே தவிர மதர்ஹுட் அப்படின்றது முக்கியம் இல்லை, அதை யாருமே கன்சிடர் பண்ணலை அப்படின்றத சொல்கிறாங்க. தென் நிறைய விமனோட கதையை வந்து சீதா கேட்குறாங்க. ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி சஃபர்
இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் மென்னோட அந்த ஒரு அப்ரெஷனாக தான் இருந்திருக்கு. ஸோ எல்லா ஸ்டோரியில இருந்தும் சீதாக்கு என்ன புரியுது அப்படின்னா, இது வந்து இண்டிவிஜுவல் விமனுக்கு நடக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஆக்ஷனாக இருக்குது. எல்லாரும் கண்டினியூஸாக விமன்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டு தான் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. நான் தான் இது எனக்கு நடக்கிற மாதிரி நினச்சிட்டேன் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் சீதா வந்து என்ன மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, ரீஎவாலுவேட் பண்ணுறாங்க. என்னோட லைஃப்பில் நடந்தது எதுவுமே டெஸ்டினி கிடையாது. நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டேன், என்னோட கணவர் சொல்கிறாரு ராமர் வந்து ஒரு டிவைனான ஒரு பர்சன், காட் லைக் ஃபிகர். அதனால அவர் சொன்னதை வந்து நான் ஒரு டிவைன் டெஸ்டினியாக எடுத்துகிட்டு அந்த காட்டில் இருந்து கஷ்டப்படுறேன். ஆனால் அது வந்து டெஸ்டினி கிடையாது. அது ஒரு சோஷியல் பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ராமர் வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லாராலையும் ட்ரிகர் பண்ணப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதோட பனிஷ்மெண்ட் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு பப்ளிக் ஒப்பீனியனுக்கு நான் ஆளாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. அந்த ஒரு டெசிஷன் அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ நான் வந்து லாயலாக இருந்தேன். பட் அது எனக்கு இவ்வளோ பனிஷ்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னா, என்னோட ஐடென்டிட்டியை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஐடென்டிட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் ஐடென்டிட்டி, இப்போ அவங்களுக்கு ஒய்ஃபாவோ, குயினாவோ, பிரின்சஸாவோ இருக்கிறது எதுவுமே பிடிக்கல. அது இல்லாமல் நான் எப்படி நான் பூமியிலேருந்து மனுஷங்க கையில் போனனோ, அதே பூமிக்கு என்னோட பூமி தாய்க்கிட்டேயே நான் போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ சீதா என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ட்ரூ டிக்னிட்டி அப்படின்றது வந்துட்டு ஒபீடியன்ஸ்னாலேயோ, கணவர் என்ன சொன்னாலும் கேட்கறதுனாலேயோ, அவங்களுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனாலேயோ டிக்னிட்டி அப்படின்றது கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த லிபரேஷன் அப்படின்றது நமக்கு பிடிக்காத விஷயங்களை ட்ரெடிஷனாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காத விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது தான் அதில் லிபரேஷன் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சில வீட்டில் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, நான் உனக்கு ஃப்ரீடம் தரேன்னு சொல்லுவாங்க. பட் அது வெறும் வாய் வார்த்தையாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஆக்சுவல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால தான் இவங்க ராமர் 2வது முறை வந்து கூப்பிடும்போது இவங்க போகலை. மறுபடியும் போய் ஒரு அக்னி பரீட்சை வச்சு அகெயின் அந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகணுமான்னு சொல்லிட்டு தான் அவங்க வேண்டான்ற ஒரு முடிவுக்கே வந்திருக்காங்க இல்லையா. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீதாவோட இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து ஃபெமினிஸ்ட் கான்ஷியஸ்னஸாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது ஒரு சைலண்ட் சஃபரிங்காக இல்லை. ராமர் வந்து பண்ணது எல்லாமே நான் எனக்குள்ளேயே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி இல்லாமல் அதை வந்து அவங்க போல்டாக பேசணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ ஒரு செல்ஃப்ஹுட், எனக்கான விஷயத்த நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இன்னும் எனக்கான ஐடென்டிட்டியை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கும் போது அவங்க வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.